வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட உயர்வான வெற்றி காத்திருக்கு. தன்னம்பிக்கை ஒன்றும் இல்லை. இப்போ வரும்போது நான் நம்ம தம்பி பிரின்ஸ் வந்துட்டு இருந்தோம். என்னன்னா என் தம்பியுடைய மனைவி வந்துட்டு இருந்தாப்புல, பைக்கில் போயிட்டு இருந்தா. எனக்கு அவள் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் ரொம்ப பாவம், அவள் வந்து கொஞ்சம் பாவம் தான். என் தம்பி வந்து கிட்னி ப்ராப்ளத்தில் வந்து தவறிட்டான். வீட்டுக்குள்ள இந்த கூண்டு கிழிஞ்சிடும்னா அது மாதிரி தான் இருந்தவா தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இழந்ததுக்கப்புறம் 2 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஒரு கடைக்கு வேலைக்கு போய் அப்புறம் ஹோலி கிராஸ் காலேஜில் சிஸ்டர்ஸ்லாம் உள்ள அன்புல அவங்க ஒரு வேலை போட்டு கொடுத்து சாயங்காலம் ஒரு ஈவினிங்கில் வந்து எங்கேயோ ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு போகிறப்ப இதுதாங்க தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நினைக்கக்கூடாது. அங்கேருந்தா ஒரு விதை ஒன்று கிளம்பும், வந்து முடிஞ்சிட்டுன்னா அங்கேருந்து புதுசாக ஒரு விதை கிளம்பும். இதுதான் நம்ம எல்லா பெண்களுக்குன்னாலும் சரி ஆண்களுக்கு இந்த தன்னம்பிக்கை தான் வந்து தேவைப்படுது. தன்னம்பிக்கை இழக்கூடாது. நானும் என்னோட ஹிஸ்டரியை நீங்கள் உங்களுக்கு தெரியும், புரட்டி பார்த்தா நான் எவ்வளோ பேர் தன்னம்பிக்கையாளன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். என்னோட சேனல்ல ஒரே ஒரு லிங்க் ஒன்று, அந்த லிங்கை பார்த்தா மொத்த ஹிஸ்டரி தெரியும். இவனா இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து உண்மைக்கும் சிட்டுக்குருவி மாதிரி தான் இருந்தேன். டாக்டர் பர்வீன் சுல்தானா சொன்னாங்க, சிட்டுக்குருவி மாதிரி தான் இருந்தேன். ரெக்கை விரிச்ச பிறகு தெரியுது நம்மளும் ராஜாளிங்கிறது தெரியுது. அதனால வந்து எல்லோருக்குள்ளேயும் ராஜாளி ஒளிந்து கொண்டு, ஆமா அதை வெளியே கொண்டு வரணும். சிட்டுக்குருவியாவே இருந்துடக்கூடாது.